அன்பானவர்களே, புதுடெல்லியிலிருந்து இந்த நாளிலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். எனக்கு பின்பாக இருக்கிறது ராஷ்டிரபதி பவன், the president of the world's largest democracy. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் வசிக்கிற இடமா இருக்கிறார். இந்த ராஷ்டிரபதி பவன் இது சார் லூட்டன்ஸ் அப்படின்றவரு ரொம்ப அழகா இதை ஹெட் ஷேப் வடிவுல அவர் அழகாக அதை ஆயத்தம் பண்ணி 330 ஏக்கர் எஸ்டேட்ல 5 ஏக்கர்ல இந்த பில்டிங் அவங்க செய்திருக்கிறாங்க. இந்த பில்டிங்ல 340 அறைகள் இருக்கிறது, 4 ஃப்ளோர்ஸ் இருக்கிறது, 2.5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் காரிடோர்ஸ், 2.5 கிலோமீட்டர் இதுல இருக்கிற அந்த காரிடோர் மட்டும் அவ்வளவு இருக்குதுங்களா. அது மட்டும் இல்லைங்க, 190 ஏக்கர்ல இங்கே அவர்கள் அழகான ஒரு தோட்டத்தை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து 90 ஏக்கர்ஸ் ஆஃப் கார்டன் ஏரியா, ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் அதாவது கூலி வேலையாட்கள் இதை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அன்பானவருடைய பிள்ளைகளே, 1929ஆம் வருடத்துல இந்த ராஷ்டிரபதி பவன் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ராஷ்டிரபதி பவனை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, இது இன்றைக்கு இந்தியாவினுடைய அடையாள சின்னமாக ஜனாதிபதியுடைய மாளிகையாக இருப்பது போல, அலங்காரமாய் இந்தியாவுக்கு அடையாளம் இருக்கிறது போல உங்களையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். வேதத்திலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது சீயோனை பற்றி. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் சீயோனை போல ஆசீர்வதிக்க போகிறார். இரவிலே இந்த ராஷ்டிரபதி பவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா? இந்த பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களையும் ஒரு அழகு நிறைந்த ஒரு வீடாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். நான் விசுவாசிக்கிறேன், உங்க வீடு ஒரு சமாதானமான வீடாக கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வீடு இனிமேல் நீங்க அங்கே இங்கேயும் ஓட போகிறது இல்ல, ஒரே இடத்துல உறுதியா கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போறார். A tent that will not be moved. இயேசுவின் நாமத்தில் சொல்லுறேன், எப்படி இன்றைக்கு இந்த ராஷ்டிரபதி பவன் ஆண்டாண்டு காலமாய் ஒரு சாட்சியா இருக்கிறது, உங்களையும் ஆண்டவர் ஒரு அடையாள சின்னமாய் உங்க வீட்டை மாத்த போறார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். கடன்ல இருந்து வெளியே வர போறீங்க. உங்க பிசினஸ் கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். சொந்த வீடு இல்லாம கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்து உங்களை செட்டில் பண்ண போறார். அடிக்கடி வாடகை வீட்டுல இருந்து மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கிற காலம் முடிந்தது. நிலையான ஸ்தாபரம், உங்களுக்கு சமாதானமான தாபரம், பெயர்க்கப்படாத கூடாரமாகிய ஒரு வீட்டை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுறேன், இந்த நாள் உங்களை கர்த்தர் செட்டில் பண்ணுகிற நாள். எப்படி இந்த ராஷ்டிரபதி பவன் 1929 இருந்து அடையாள சின்னமாய் இந்தியாவினுடைய அமைதலுக்கும் இதனுடைய ஜனநாயக அமைப்பிற்கும் ஒரு சாட்சியாக சான்றாக இருக்கிறத உங்களையும் மாற்றுவார். God bless you. Have a wonderful day.